السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் ஸலாத்தும் ஸலாமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எம் நெஞ்சில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி உயரிய நிலைகளை அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் அல்லாஹ் தஆலாவினது அழைப்பை ஏற்று அவனது இல்லத்திலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உள்ளும் புறமும் ஒரே விதமாக அல்லாஹுவை அஞ்சி நடவுங்கள். அவனின் மூலமாக பணிக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து நடவுங்கள். அவன் மூலமாக விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் என்னும் வசியத்து செய்ததன் பின்னர் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலத்திலே இரண்டு விடயங்களை பற்றி நாங்கள்
சிந்திக்காமல் இருக்க முடியாது. நாம் பிறந்த நாள் விடுத்தம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் 2 விடயங்கள் எமது வாழ்வில் எம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் எம்மை திரட்டிக் கொண்டே இருக்கின்றன என்று சொல்லலாம். அந்த 2 விடயங்களும் மிகவும் பயங்கரமானதும் மர்மமான விடயங்களாக இருக்கின்றன. எம்மை விரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 விடயங்கள், முதலாவது எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மரணம், மற்றையது நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய மறுமை. மரணத்தை பொறுத்த மட்டில் மரணம் மறுமை ஆகிய 2க்கும் பாரிய ஒற்றுமைகளும் தொடர்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய வாழ்வின் முடிவு மரணம் என்று சொல்லுகின்றோம். முழு உலகத்தின் முடிவு மறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது சம்பவிக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் சம்பவிக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் நாளைக்காக வேண்டி எதனை சம்பாதித்து வைத்திருக்கிறது என்பதை அறிய மாட்டாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அருளின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எப்பொழுது எந்த பூமியில் மரணிக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது. மொத்தத்தில் மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று யாராலும் கூற முடியாது. அதே போன்றுதான் நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய மறுமையும் அது எப்பொழுது இடம்பெறும், எப்பொழுது நிகழும் என்பதை யாராலும் கூற முடியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, அல்லாஹ்விடத்தில்தான் அந்த மறுமையை பற்றிய விளக்கம், மறுமை எப்பொழுது நிகழும் என்ற அறிவு அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வயனஸிலுல் கைப், அவன்தான் மலையை இறக்கி வைக்கின்றான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கற்ப அறைகளிலே தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடியவைகளையும் அவன் நன்கறிந்தவன். மரணம் எப்பொழுது நிகழும் என்றது எவ்வாறு எமக்கு தெரியாதோ அதே போன்றுதான் மறுமை எப்பொழுது நிகழும் என்பதையும் எங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய முடிவு மரண தருவாயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அமல்களை, அவனுடைய செயல்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வரையறையை வைத்திருக்கின்றான். உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துவிட்டு கடைசியாக எமது உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் தான் நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவையாக கருதப்படும். அது வரைக்கும் தான் நாங்கள் செய்த தவறுகளில் இருந்து மீழ்ச்சி பெறுவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவகாசத்தை வழங்கி இருக்கின்றான். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர், ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். இது ஒரு மனிதனுடைய வாழ்வின் முடிவுக்கு உண்டான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று உலகத்தின் முடிவு மறுமைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வரையறையை வைத்திருக்கின்றான். அது எப்பொழுது கிழக்கிலே உதிக்கக்கூடிய இந்த சூரியன் மேற்கிலே உதிக்க ஆரம்பமாகுமோ அப்பொழுது தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடுகின்றது. அதன் பின்னர் நாம் எவ்வளவுதான் மன்றாடினாலும் எமது தௌபாக்கள், எமது பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மொத்தத்தில் எம்மை பின்தொடரக்கூடிய இந்த மரணம், இந்த மறுமை ஆகிய 2க்கும் பாரிய தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மரணத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொத்துக்களின் ஆசையின் காரணமாக நீங்கள் விரண்டோடக்கூடிய மரணம், பிள்ளை பாசத்தின் காரணமாக
நீங்கள் விலகி செல்லக்கூடிய மரணம், பொருளாதார ஆசையின் காரணமாக, உலகத்தின் இன்பங்களின் காரணமாக நீங்கள் விலகி செல்லக்கூடிய மரணம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் விரண்டோடக்கூடிய அந்த மரணம் எவ்வாறாயினும் உங்களை சந்திக்கக்கூடியது, உங்களை சந்தித்தே தீரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே உறுதியாக கூறுகின்றான். அந்த வகையில் எங்களுக்கு முன் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் எங்களை விட்டும் பிரிந்திருக்கின்றார்கள். எத்தனையோ நண்பர்கள் எங்களுக்கு விடை கொடுத்து சென்று விட்டார்கள். எம்மை பெற்று வளர்த்த எத்தனையோ பெற்றோர்கள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள். உலகத்திலே தோன்றிய நபிமார்கள் இவர்களும் மரணித்திருக்கின்றார்கள். ஏன், எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். ஏன், அவர்கள் மீது பாசம் வைத்த, தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயங்காத அருமை சஹாபாக்கள் கூட இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய மரணம் அனைத்தும் எமக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகமாகி எங்களுக்காக வேண்டி முழுக்க அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். அவர்கள் கூட குறுகிய காலம் இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லி இருக்கின்றார்கள். கடைசி நேரத்தில் கூட அந்த சக்ராத்துல் மௌத், அந்த மரணத்துடைய போதை அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி தருவாயில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரண நோய் ஏற்பட்டு சக்கராத்துடைய வேதனை ஆரம்பிக்கின்றது. இந்த சக்கராத்துடைய வேதனையை தாங்க முடியாத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், 7 தோல் துருத்தியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து என்மேல் ஊற்றி விடுங்கள், இந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் படும் அந்த கஷ்டத்தை தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் தந்தையோடு இரக்கமான ஒரு பிள்ளையாக இருந்தார்கள். தந்தைக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலும் அனைத்து துன்பங்களிலும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மகளாக இருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தந்தை படுகின்ற இந்த கஷ்டத்தை கண்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தாங்க முடியாமல், என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனையே, கஷ்டமே என்று அழுது புலம்புகின்றார்கள். மகள் அழுவதை கண்டதும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மகளை பக்கத்திலே அழைத்து, என் அருமை மகளே, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய தந்தை படக்கூடிய இந்த கஷ்டம், இந்த சோதனை இன்னும் சில மணி நேரம் தான் நீடிக்கும், அதன் பின்னர் உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டம் நீங்கிவிடும் என்று சொன்னதும் தந்தையுடைய பாசம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. அந்த சக்கராத்தை கண்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மடியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டு அந்த சக்கராத்துடைய வேதனையை தாங்க முடியாமல் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்துக் கொண்டு தங்களுடைய முபாரக்கான கையிலே அந்த தண்ணீரை தொட்டு முகத்திலே தடவிக்கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத், இன்ன லில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு ஒரு போதை இருக்கிறது, சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். கலிமாவையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய உயிர் இந்த உலகத்தை